அத்தியாயம் 92. வரும்போதிருந்த ரம்யமான மனநிலை இப்போது அவனிடம் இல்லை. கார் செல்லும் வேகத்தை வைத்தே அவன் கோபத்தில் இருக்கிறான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அங்கே கோபத்தில் பேசிவிட்டு தமிழ் கையை பிடித்தவன் விறுவிறுவென்று கார் நோக்கி வந்தான். அவன் கோபத்தில் இருப்பதால் தமிழ் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அர்ஜுன் போன் அடித்து கொண்டே இருந்தது. அவன் போனை எடுக்கவே இல்லை. தமிழ் போன் திரையை பார்த்தான். அதில் கவின் மச்சான் என்ற பெயர் ஒலித்தது. இவள் போனை அட்டன் பண்ணி காதில் வைத்தாள். அந்த பக்கம் கவின் யார் பேசுகிறார் என்று கூட கவனிக்காமல் உளறினான். மச்சி, நீ சொன்ன மாதிரி எல்லாமே ரெடியா இருக்கு. நீ வந்ததும் தமிழுக்கு கேக் வெட்டிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம். இவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனை அணைத்தாள். கார் நேராக அர்ஜுன் வீட்டுக்கு சென்றது. காரிலிருந்து இறங்கியவள் விறுவிறுவென வீட்டுக்குள் செல்ல தமிழ் மெல்ல கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வீடு முழுவதும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தபடியே தமிழ் வீட்டுக்குள் சொல்ல, ஹாப்பி பர்த்டே தமிழ் என்ற கூச்சல் சத்தம் கேட்டது. தமிழ் முயன்று சிரிப்பை வரவழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். ஹாப்பி பர்த்டே தமிழே என்று ரம்யா ஓடி வந்து தமிழை அணைத்து கொண்டாள். தமிழ் மெல்ல சிரித்தபடி அவளை அணைத்து கொண்டாள். ஹாப்பி பர்த்டே தமிழ் என கவின் கை கொடுத்தான். ராவணன் அங்கே இல்லை. அவன் அறைக்கு சென்றிருந்தான். பின் அங்கு வேலை செய்பவர்கள் தமிழுக்கு வாழ்த்து சொல்ல கவின் நண்பனை தேடி சென்றான். ராவணன் உள்ளே குளித்து கொண்டிருந்தான் போலும். குளிக்கும் சத்தம் கேட்டது. மச்சி என கவின் அழைக்கும் சத்தம் கேட்டது. அங்கே தமிழ் பர்த்டேக்கு எல்லாரும் விஷ் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண வேண்டியவன் இங்க வந்துட்ட. எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்டா அப்படி சொதப்புற? அதை மட்டும்தான் அவன் சொல்லி கொண்டிருந்தான். டே, நானே கதையா சொல்லிட்டு இருக்கேன். சும்மா ஹம்மிங் கொடுத்துட்டு இருக்க. வெளியே வாடா. நீ போ, நான் வரேன் என்றான் அவன். இப்ப நீ வெளியே வரப்போறியா இல்லையா? நான் வரேன், நீ போ. அவன் குரலே ஒரு மாதிரி இருந்தது. மச்சி, நீ ஓகேவா? கதவு தர. நான் ஓகே தாண்டா, நீ போ என்றான் அவன் ஒரு மாதிரி குரலில். கவினுக்கு என்னவோ தவறாகப்பட்டது. மச்சி மச்சி, டோர் ஓபன் பண்ணு என்றவன் அவன் வெளியே வராமல் இருக்கவும் அந்த பாத்ரூம் கதவை உடைத்தான். சில முயற்சிக்கு பிறகு அந்த கதவு திறந்து கொண்டது. கவின் அவசரமாய் உள்ளே செல்ல அங்கு அர்ஜுன் பாத்ரூம் ஷவரின் கீழ் உடைந்து போய் அமர்ந்திருந்தான். மச்சி, என்னடாச்சு? டே, முதல்ல எந்திரி என்று அவனை கைத்தாங்களாக தூக்கி கொண்டு வெளியே வந்தான். அர்ஜுன் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான். கவின் டவல் எடுத்து வந்து அவன் தலையை துவட்டி விட்டான். ஆடை எடுத்து வந்து அவனுக்கு மாற்றி விட்டான். என்னடாச்சு? தமிழுக்கு விஷ் பண்ணாம இங்க வந்து உட்காந்துருக்க. விஷ் பண்ணிட்டு அப்புறம் கேக் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அப்புறம் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண வேணாமா? என்னடா நீ என்றான். அர்ஜுன் விரக்தியாக சிரித்தான். என்னடா சிரிக்கிற? அவதான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாளே மச்சான். அர்ஜுனுக்கு தலை துவட்டி கொண்டிருந்தவன் அவன் சொன்னதை கேட்டு அப்படியே உறைந்து போய் நின்றான். என்ன சொன்ன? அர்ஜுன் கலங்கிய விழியுடன் அவனை அண்ணாந்து பார்த்தான். அவன் வேண்டான்னு சொல்லிட்டாடா என்றான் உடைந்து போன குரலில். என்ன சொல்ற? அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா? என்ன நடந்துச்சு என்றான் பதட்டமாய். அர்ஜுன் நடந்ததை சொல்ல துவங்கினான். சற்று முன் தமிழ் போனை வைத்ததும் அர்ஜுன் பக்கமாய் திரும்பி பார்த்தாள். சார், அர்ஜுன் என்னவென்பது போல் பார்த்தான். அங்கே நடந்ததை பத்தி கொஞ்சம் பேசணும். காரை நிறுத்துங்க ப்ளீஸ். அர்ஜுன் காரை நிறுத்தினான். தமிழ் காரை விட்டே இறங்கினாள். தமிழ், அவ ஒரு இடியட். அவ பேசுனத மனசுல வச்சுக்காத. சார், அவ எப்பவுமே அப்படிதான். சார், நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. அர்ஜுன் சார்! இம்முறை சற்று சத்தமாக கத்திவிட்டாள் அவள். அர்ஜுன் அவள் முகம் பார்த்தான். நான் அதை பத்தி பேச விரும்பல. நான் நம்மளை பத்தி பேசணும். அவள் முகத்தில் ஒரு கோபம் தெரிந்தது. ராவணன் அப்பொழுதுதான் உணர்ந்தான் அவள் எதை சொல்கிறாள் என்று. தமிழ், நம்ம வீட்டுக்கு போலாம். நான் உனக்கு பொறுமையா சொல்றேன், வா. இங்கேயே இப்பயே சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது சார்? அங்கே நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்?
அது வெறும் கோபத்துல வந்த வார்த்தையா இல்ல உங்க ஆள் மனசுல இருந்து வந்த வார்த்தையான்னு சொல்லுங்க. அர்ஜுன் அமைதியாக இருந்தான். தமிழ் அவன் அருகே வந்து அவன் சட்டையை பிடித்தாள். சொல்லுங்க சார், ஏன் பேசாம இருக்கீங்க, சொல்லுங்க என்று உலுக்கினாள். அர்ஜுன் கண்கள் மெல்ல அவளை ஏறிட்டது. இந்த கண்ணுல போய் தெரியுதா தமிழ்? அங்கே நான் கோபத்துல வெறும் வார்த்தையா மட்டும் அதை சொல்லிருப்பேன்னு நினைக்கிறியா? அர்ஜுன் கைகள் மெல்ல அவன் கன்னத்தை பற்றியது. அவள் கண்கள் அவனைத்தான் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு அளவுகோல் வச்சு எனக்கு சொல்ல தெரியாது தமிழ். ஏதோ வாழ்ந்தா போதும்னு ஒரு அரக்க மாதிரி இருந்தவன இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி மொத்தமாக மாத்தினது நீ தாண்டி. நீ எப்போ என் வாழ்க்கையில் வந்தியோ அப்போ என் வாழ்க்கை மொத்தமாக மாறி போயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், உன்னை ரொம்பவே காயப்படுத்திருக்கேன் தான். ஆனால் இப்போ நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு சொல்ல அந்த டிக்ஷனரியில் கூட வார்த்தை இல்லை. உனக்காக மொத்தமாக மாற்றிக்கிட்டேன். இப்போ அந்த கண்ணாடி பார்க்கும்போது நானே என்னை ரசிக்கிறேன் தமிழ். எல்லாருக்கும் என்னை பிடிக்குது, எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, நிறையா நல்லது பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீதான், நீ மட்டும்தான். நீ மட்டும் என் கூட இருந்தா நான் என்ன வேணாலும் சாதிப்பேன். உன் கண்ணை பார்த்துக்கிட்டு உன் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் போகணும். நமக்கு வயசாகி தோல் சுருங்கினாலும் நான் உன் மடியில் தூங்கணும். நீ என் தோளில் சாயணும். உன் கையால் எனக்கு ஊட்டி விடணும், என் கையால் உனக்கு ஊட்டி விடணும். 2 பேர் வாழ்க்கை முழுக்க தகட்ட தகட்ட லவ் பண்ணணும். இது வரைக்கும் யாருமே இப்படி லவ் பண்ணியிருக்க கூடாத அளவுக்கு நம்ம லவ் பண்ணணும். எப்போவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னல, இப்போ கேட்குற காதலியா, மனைவியா, நல்ல தோழியா, என்னோட தாயா, வாழ்க்கை முழுக்க என்னை விட்டு போகாம என் கூட இருப்பியா என்றானவன் பேன் பாக்கெட்டில் வைத்திருந்த தாலியை எடுத்து காட்டி. தமிழ் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் கலங்கியது. அவன் கண்கள் அவள் பதிலை ஆர்வமாக எதிர்நோக்கி காத்திருந்தது. நம்ம போகலாம் சார் என்றாள் தமிழ் எங்கோ பார்த்தபடி. தமிழ், நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கேன், அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசாத, எனக்கு பதில் சொல்லு. சார் லேட் ஆச்சு, நம்ம போகலாம். என்ன பிடிக்கலனா நேரடியாக சொல்லுடி, அதை விட்டுட்டு எதுக்கு டாபிக் சேஞ்ச் பண்ணுற? தமிழ் கோபமாக அவனை திரும்பி பார்த்தாள். அப்படியா, அப்போ கேட்டுக்கோங்க, எனக்கு உங்களை பிடிக்கல, இப்போ போலாமா என்றாள். அவன் இதயத்தில் யாரோ ஈட்டி வைத்து குத்துவது போல் இருந்தது. அவன் கட்டி வைத்திருந்த அழகான காதல் கோட்டையில் யாரோ கல்விட்டு எரிந்து களைத்தது போல் இருந்தது. நீ நீ என்ன சொல்ற? சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற? எனக்கு தெரியும் தமிழ், உனக்கு என்ன பிடிக்கும். தமிழ் விரக்தியாக சிரித்தாள். நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் சார், எந்த நம்பிக்கையில் உங்கள் காதலை ஏற்றுப்பேன்னு நினச்சிங்க? நீங்கள் எனக்கு பண்ண எல்லாத்தையும் நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்க முடியுமா? மறக்கிற மாதிரி காரியமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்றால் கடைவெளியோரம் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி. தமிழ், ஏன் அப்படி பேசுகிற? நீங்கள் பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன், ஆனால் ஒன்று மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அத்தனை பேர் கூடியிருக்கிற இடத்துல நான் எவன் கூடவோ இருக்கிற மாதிரி வீடியோ போட்டு என்னை அசிங்கப்படுத்தினீங்களே, அது செத்தாலும் என்னால் மன்னிக்க முடியாது. நான் அதால் எவ்வளோ அசிங்கப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ வாயால் வேசேன்னு பேர் வாங்கினேன். ஏண்டா வாழணும்னு சாக கூட தோணுச்சு. ஆனால் நான் ஏன் சாகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன ஆனாலும் வாழணும்னு நினச்சேன். இதோ இப்போ இப்படி வந்து நிற்கிற என்று கண்ணை துடைத்து கொண்டவள், என்னால் எப்போவுமே உங்களையும் உங்கள் காதலையும் ஏற்றுக்க முடியாது. இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இப்போ வரைக்கும் ஒரு தடவை என்கிட்ட சாரி கேட்டிருக்கீங்களா? எப்படி கேட்பீங்க? அதான் உங்கள் ஈகோ, அதான் நீங்கள். உங்களை மாதிரி பசங்களை சைட் அடிக்கலாம், ஆனால் கூட வாழ முடியாது. எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீங்கள் எனக்கு பண்ணதை மன்னிக்கவும் மாட்டேன், உங்களை ஏற்றுக்கவும் மாட்டேன். அத்தியாயம் 93. அர்ஜுன் நடந்ததை சொல்லி முடிக்க கவின் என்ன பதில் சொல்வதென்னு தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு என்ன பிடிக்கும் மச்சான், ஆனா அவ பொய் சொல்றா. ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. அவ கண்ணுல அந்த காதலை பார்த்துருக்கேன். அந்த வீம்பு பிடிச்சவ வேணும்னே இப்படி பண்றா. நான் பண்ணதுக்கெல்லாம் எனக்கு திரும்பி பண்றா என்றான் ஒரு மாதிரியான முகத்துடன்.
கவினுக்கு என்ன சொல்லி அவனை ஆறுதல் படுத்துவதென்றே தெரியவில்லை. மச்சி, கொஞ்சம் பொறுமையாருடா, நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அவ ஒத்துக்க மாட்டா. அவளுக்கு திமிரு, உடம்பு முழுக்க திமிரு தான். எவ்வளோ டைம் அந்த கண்ணுல நான் காதலை பார்த்துருக்கேன்னு தெரியுமாடா? எவ்வளோ டைம் அவ என்னை அடிச்சு பார்த்துருக்கா தெரியுமா? என் மேல காதல் இல்லைன்னு சொல்றவ ஏன் எனக்கு ஒன்று நான் துடிச்சு போகணும்? ஏன் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கணும்? ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணணும் என்று நண்பன் சட்டையை பிடித்து கேட்டான். அவன் என்னவென்று பதில் சொல்வான்? மச்சி, அவ அவ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லடா. அவ ஏன்டா என்ன வேண்டான்னு சொன்னா? ஏன் என்ன பிடிக்கலன்னு சொன்னா? மச்சி, அர்ஜுன் நிமிர்ந்து பார்த்தான் நண்பனை. அவ சொல்றது சரிதானே. நீ அவளை தப்பா எடிட் பண்ணி வீடியோ போட்டிருக்க கூடாது. அவ இடத்துல வேற பொண்ணா இருந்தா உன் முகத்துல கூட முழிச்சிருக்க மாட்டாங்க. அர்ஜுன் ஒரு விரக்தி புன்னகை சிந்தினான். இவங்க யாரு வேணாலும் அதை நம்பலாம். நீ கூட அதை நம்புறியா கவின்? நான் அதை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? கவின் கண்கள் விரிந்தது. தேக எட்டுடன் வந்து நண்பன் கையை பிடித்தான். அப்போ அந்த வீடியோ அதை நீ போடலையா? அர்ஜுன் கலங்கிய கண்களுடன் இல்லை என்றான். அப்ப ஏன்டா அதை நீதான் பண்ணன்னு சொன்ன? அவன் என்னை அடிச்சுட்டு நான் எதுவுமே பண்ணலனா பசங்க ஏதாவது சொல்வாங்களோன்னு தான் நான் அதை பண்ணன்னு போய் சொன்னேன். கவின் நெற்றியை பிடித்தான். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அர்ஜுன்? இப்போ அதால தான் உன் வாழ்க்கை அந்த இடத்துல நிக்குது. அவ உன்னை வேண்டான்னு சொல்ல அது ஒண்ணுதான் காரணம். வா, இப்பவே அவகிட்ட அதை சொல்லலாம். அர்ஜுன் விரக்தியாக சிரித்தான். அவ அதை நம்புவான்னு நினைக்கிறியா? அர்ஜுன், நீ செய்யாத ஒரு தப்புக்காக ஏன் பழைய சுமந்த? நீ அதை பண்ணலைன்னா அப்போ அதை பண்ணது யாரு? நானும் அதை கண்டுபிடிக்க சொல்லிதான் அனீஷ் கிட்ட சொன்னேன். ஆனா அவன் இன்னும் திரும்பி வரல. அவன்கிட்ட இருந்து எந்த போனும் இல்லை. கவினுக்கு இப்பொழுது என்ன செய்வது என புரியவில்லை. அதே சமயம் தமிழ் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அப்பொழுது வாசல் பக்கம் அவளுக்கு மிகவும் பரிச்சயமான குரல் கேட்டது. தமிழ் கண்கள் மெல்ல வாசல் நோக்கி திரும்ப அங்கே வந்தவர்களைக் கண்டு அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள். அங்கே அவள் அம்மா மதி மற்றும் கடைக்குட்டி தங்கையும் வந்தார்கள். தமிழ் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. மா என்று அவள் கண்கள் கலங்க உறைந்து போய் நின்றவளை ஓடி வந்து அணைத்து கொண்டாள் கடைக்குட்டி. அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா தங்கம், நீ எப்படி இருக்க என கடைக்குட்டி கன்னத்தில் மாறி மாறி முத்தம் வைத்தாள். நீ ஏன் என்னை பார்க்க வரல? நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற என்றாள் கண்ணீருடன். இல்லடா தங்கோ, அக்கா இனிமே பேசுவேன். நீ எப்படி இருக்க? ஒழுங்கா படிக்கிறியா? நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் என்று அவள் சிரித்தாள். தமிழ் அவள் அன்னை அழைப்பில் அவள் உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தினாள். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா என்று அவரை தாவி அணைத்து கொண்டாள் தமிழ். உடன் அவள் தங்கைகளும் அவளை அணைத்து கொண்டார்கள். அம்மா மேல கோபமா? அவள் இல்லை என்றாள். யாரு என்ன சொல்லியிருந்தாலும் நீ அதை பண்ணிருப்பன்னு நாங்க நம்பியிருக்க கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு புரிய வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிரு தங்கம் என்று அவள் நெற்றியில் முத்தம் வைத்தார். யாரோ வா? என்ன சொல்றீங்க? யார் சொன்னா? ஓ, எம்டி அர்ஜுன் சார் தான் எங்களை வந்து பார்த்தாரு, எங்க கிட்ட பேசினாரு. தமிழ் புருவம் உயர்ந்தது. அர்ஜுன் சாரா? என்ன சொன்னாரு? அவர்கள் நடந்ததை சொல்ல துவங்கினார்கள். அர்ஜுன் அவள் வீட்டுக்கும் சென்றிருந்தான். அவனை அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. அர்ஜுன் தமிழின் எம்டி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். தமிழ் பெயரை சொன்னதும் அவர்கள் முகம் வாடியது. அவ எப்படி இருக்கா தம்பி? அதை நீங்க வந்து பார்க்க மாட்டீங்களா? அவர் முகத்தை குனிந்து கொண்டார். உங்களோட இத்தனை வருஷம் வளர்ப்பு ஒரு வீடியோல முடிஞ்சு போச்சு ஆண்டி. அவர் அமைதியாக இருந்தார். ஒருவேளை உங்க வயித்துல பிறந்த பொண்ணா இருந்தா நம்பியிருப்பீங்களோ? அவர் கலங்கிய விழியுடன் பட்டென்று நிமிர்ந்து பார்த்தார். யாரோ ஒருத்தர் புள்ளன்னு தான் அவளை ஒதுக்கி வச்சிட்டீங்களோ? அவர் முந்தானையை மூடி அழுதார். நான் 10 மாசம் அவளை என் வயிற்றுல சுமந்து பெக்காம இருந்தாலும் என் தாய்மை மேல ஆணையா சொல்ற தம்பி, அவதான் எனக்கு உசுறு. நான் சுமந்து பெத்த பிள்ளைங்களை விட அவ மேலதான் அதிக பாசம் காட்டி வளர்த்த.
என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே தம்பி. அப்போ உங்க பொண்ணு அப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்க எப்படி நம்புனீங்க என்று ஒரு வீடியோவை காட்டியவன், இது ஒரு எடிட்டிங் வீடியோ. இதுல இருக்க பொண்ணு நம்ம தமிழ் இல்ல. இத பண்ணது யாருன்னு தெரில. ஆனா சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். யாரோ ஒருத்தன், நானே அவங்கள நம்புறேன். உங்க பொண்ணு நீங்க நம்பலையா? அவர் வாய் மூடி அழுதார். தமிழுக்கு நாளைக்கு பர்த்டே. உங்களுக்கு உண்மையாவே அவ மேல பாசம் இருந்தா, உண்மையாவே அவ மேல நம்பிக்கை இருந்தா நீங்க வரணும். அவகிட்ட பேசணும். அவளுக்கு நீங்க வேணும். வாங்க என்றான் கை கூப்பி. தமிழ் அன்னை நடந்ததை சொல்லி முடிக்க அவள் கண்களிலிருந்து நிற்காமல் வடிந்தது கண்ணீர் துளி. அவரே சொன்னாரா? துடிக்கும் உதடுகளுடன் கேட்டாள். அவர்கள் ஆமா என்றார்கள். இவள் பல்லை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்போ அவர் இதை பண்ணலைன்னா வேற யார் பண்ணிருப்பா? எதுக்காக அவர் இதை நான் பண்ணலன்னு சொல்லல என்று மனதோடு எண்ணிக்கொண்டவள் வாசலில் வரும் அர்ஜுன் தந்தை மற்றும் அன்னையை கண்டு கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஹாய் டியர், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே என்று அர்ஜுன் அன்னை அவளை அணைத்து கொண்டார். தேங்க்ஸ் மேடம். அதென்ன மேடம், ஆன்டின்னு சொல்லு. அத்தன் கூட தமிழ்ல சொல்லு, நான் கோச்சிக்க மாட்டேன் என்றார் இவர் புன்னகையுடன். இவள் சிறு புன்னகையுடன் அமைதியாகி போனாள். என் பையன் சொன்னான், அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை காதலிக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும். அவன் இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனா மாறி இருக்க நீ தான் காரணம். கொஞ்ச நாள்ல இவ்வளோ மாற்றோன்னா நீ அவன் கூடவே இருந்தா அவன் ரொம்ப நல்லா இருப்பான் என்று தமிழ் நெற்றியில் முத்தம் வைத்தார் அவர். அர்ஜுன் தந்தை தமிழ் நோக்கி கையை நீட்டினார். ஹாப்பி பர்த்டே தமிழ். தேங்க்ஸ் சார். நான் தான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமா? அண்ட் சாரியும் கூட. உன்னை ரொம்ப அன்னைக்கு தப்பாக பேசிட்டேன். ஆனால் நீ எங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்க. என் பையனை நல்லவனாக மாற்றிருக்க. இன்னைக்கு அவன்கிட்ட இருக்க எல்லா மாற்றமும் உன்னால தான். ரொம்ப தேங்க்ஸ் டியர் என்றார் அவர் மெல்ல சிரித்து. அவளிடம் சொல்லும் முன் அனைவரிடமும் அவளை காதலிப்பதாக சொல்லிவிட்டான் போலும். மச்சி நீ கீழே வா, முதல்ல நம்ம கேக் கட் பண்ணலாம். எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் உனக்காக தாண்டா வெயிட் பண்ணுறாங்க, வா என்றான் கவின். என்னால் அவளை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரில மச்சி. அதுக்கு இன்விசிபிளாக மாற போறியா இல்லை கண்ணாமூச்சி ஆட போறியா? அட வாடா என்று அவன் கைப்பிடித்து அழைத்து சென்றான். கீழே கேக் கட் பண்ண அனைத்து ஏற்பாடும் தயாராக இருந்தது. அர்ஜுன் அவள் முகம் பார்க்க தயங்கி சற்று தள்ளி நின்றான். டேய், ஏன்டா அங்கே நிற்கிற, இங்க வா என்று அவன் அன்னை அவனை பிடித்து இழுத்து தமிழ் பக்கத்தில் நிற்க வைத்தார். இருவரின் தோளும் முரசிக்கொள்ள அவனுக்கு சொல்ல முடியாத உணர்வு. பின்னாடி திரும்பி செல்ல பார்த்தால் அந்த பக்கம் வந்து நின்றான் கவின். எங்க ஓட பார்க்குற? என்னவா இருந்தாலும் இன்னைக்கே பேசி முடி என்று அவனை ஓட விடாமல் பார்த்து கொள்ள தமிழ் கேக் கட் செய்தாள். அனைவரும் அவளுக்கு வாழ்த்து சொன்னார்கள். தமிழ் முதல் பீஸை அவள் அன்னைக்கு நீட்ட, இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுன் தம்பிதான், அவருக்கு ஊட்டுமா என்றார் அவர். தமிழ் மெல்ல அர்ஜுன் பக்கம் திரும்பினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாமல் தவித்தனர். அவள் மெல்ல கேக் பீஸை நீட்டும் பொழுது இருவரின் வழியும் ஒன்றாய் பார்த்து கொண்டது. அத்தியாயம் 94. தமிழ், அப்ப நாங்க கிளம்புறோம், சீக்கிரமே அப்பா கிட்ட பேசுறோம் என மனமே இல்லாமல் அவள் அன்னை மற்றும் தங்கைகள் அங்கிருந்து பிரிந்து செல்ல அர்ஜுன் ஃபேமிலியும் சென்றார்கள். இப்பொழுது இவர்கள் 4 மட்டுமே இருக்க, மச்சி இதான் சரியான நேரம், இன்னும் ஒரு முறை அவகிட்ட பேசிப்பாரு. அர்ஜுன் தயக்கமாக தமிழை நோக்கி 1 அடி முன்னே வைக்க அவள் 2 அடி பின்னே வைத்தாள். தமிழ் குழப்பமாக இருந்தாள். அவள் யோசிக்க வேண்டும். அவளுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. அர்ஜுன் முகம் வாடியது. கவின், அப்ப நாங்க கிளம்புறோம் என்றாள் அவள் அர்ஜுன் முகம் பார்க்காமல். பேசுடா என்று கவின் ஜாடையாக சொன்னான். அவதான் போகணும்னு சொல்றாளே, அப்போ போட்டோம் என்றவன் கொஞ்சம் கோபமாக அவன் அறையை நோக்கி நடந்தான். அண்ணா நான் போனோம் என்று தமிழ் அந்த கார் அருகே போய் நின்றாள். இவங்கள வச்சுக்கிட்டு நமக்கு தான் ஒரே ரோதனையா இருக்கு.
என்று கவின் வாங்கி வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து பேன் பாக்கெட் உள்ளே வைத்து கொண்டான். மச்சி, நீ பேசாம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எதனாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நான் அவங்கள விட்டுட்டு வரேன் என்றான் கவின். அர்ஜுன் எதுவும் பேசாமல் அந்த பஞ்சிங் பேக்கில் குத்தி கொண்டிருந்தான். மச்சி, நீ ஓகே தானே? ஆ என்றான். அவன் கோபமாக இருப்பதால் அவனுக்கு கொஞ்சம் அமைதி தேவை என்று கவின் அவர்களை அழைத்து கொண்டு சென்றான். தன் அறையில் ஜன்னல் வழி அர்ஜுன் எட்டி பார்த்தான். அவள் ஒரு முறையேனும் திரும்பி பார்ப்பாளா என்று. தமிழ் திரும்பவே இல்லை. அவள் மூளைக்குள் பல யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு இப்பொழுது கொஞ்சம் அமைதியும் நேரமும் தேவை அவள் யோசிக்க. கவின் இருவரையும் அவர்கள் வீட்டின் முன்னே இறக்கிவிட்டான். தமிழ் மௌனமாக இறங்கி செல்ல ரம்யா கடைசியாக இறங்கினாள். ரம்யா, அவள் திரும்பினாள். வந்து நான் உன்கிட்ட என்றவனுக்கு ஏனோ வார்த்தை தான் வரவில்லை. நண்பனுக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது அருவி போல் கொட்டிய வார்த்தைகள் இப்பொழுது சிங்குக்குள் அடைப்பட்டது போல மாட்டிக்கொண்டது. என்ன, ஏதாவது சொல்லணுமா? ஆமா. இல்ல. ஆமா என்றவனுக்கு அவள் இப்படி முறைத்து பார்க்கும் பொழுது எப்படி பேச வரும்? அதுவும் எப்படி காதல் சொல்ல வரும்? அப்ப நான் போட்டுமா? ஆ ரம்யா அங்கிருந்து கிளம்பி அறைக்கு வந்தவள் அந்த ஜன்னல் வழி அங்கே தனியே புலம்பிக் கொண்டிருந்த கவினை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் எதற்கு அழைத்தான் என்பதை அவன் பேன் பாக்கெட் உள்ளே ஒழித்து வைத்திருந்த மோதிரம் மூலம் அவள் தெரிந்து கொண்டாள். அவளின் இத்தனை வருட ஆசை, தனக்காக ஒரு குடும்பம், அது கைகூடி வரும் பொழுது அவளே அதை வேண்டாம் என விலகி வரும் நிலை. ஆசை தீர அவனை கண்களில் நிரப்பிக் கொண்டவள் அவன் அங்கிருந்து போகும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நாள் வரைக்கும் அந்த இரவு உறக்கம் என்பது எட்டாக்கனியாகத்தான் போனது. எப்பொழுதும் விடியலில் எழும் பழக்கம் கொண்ட தமிழ் அவள் பிறந்த நாளன்று 6 மணி ஆகியும் உறங்கிக் கொண்டிருந்தாள். தமிழ், எழு, கோவிலுக்கு போக வேணாமா? ரம்யா தான் விடியலில் எழுந்து அவளை எழுப்பிக் கொண்டிருந்தாள். இருவரும் கோவில் செல்ல ஆயத்தம் ஆனார்கள். அர்ஜுன் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவனுக்கு இரவு முழுவதும் உறக்கம் என்பதே இல்லை. விடியலில் ஒரு ஃபோன் கால். நேற்று அந்த ஹீரோயின் உடன் செய்த பிரச்சனையால் அவள் நடிகர் சங்கத்தின் மூலம் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டாள். அர்ஜுன் அதற்கெல்லாம் பயம் கொள்ளவில்லை. அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த மொத்த சம்பவத்தையும் அங்கிருந்த கேமரா மூலம் ஆதாரமாய் கொண்டு சென்றான். அந்த ஹீரோயின் தான் முதலில் தமிழை அடித்தாள். அதனால் அந்த ஹீரோயின் மீது தான் தவறு. கடைசியாக அந்த ஹீரோயின் தான் அர்ஜுன் முன் இறங்கி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாள். என்ன ஜெயிச்சிட்டன் மட்டும் நினைக்காத, இதுக்காக கண்டிப்பா ஒரு நாள் நீ வருத்தப்படுவ என்றாள் அர்ஜுன் முன் சொடக்கு போட்டு. ஹோ, ரியலி? பார்க்கலாம் என்றான் அர்ஜுன் நக்கல் புன்னகையுடன். மதி காலேஜ் கிளம்பி கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று அவளுக்கு ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. இவள் கிளம்பிய அவசரத்தில் போனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டாள். மறுபக்கம் பேசியது ஜானு. ஹலோ மதி, நான் ஜானு பேசுறேன். அந்த பக்கம் அவள் பதட்டமாய் பேசினாள். மதி பட்டென போனை எடுத்து காதில் வைத்தாள். ஜானு, ஜானு, நீதான் பேசுறியா? உன்கிட்ட எப்படி ஃபோன்? நீ வீட்டுக்கு வந்துட்டியா? அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. நான் இங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டேன். எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போறியா? இதை யார்கிட்ட சொல்லாத மதி. முக்கியமாக என் அண்ணக்கிட்ட சொல்லவே சொல்லாத. அப்புறம் என்னை மறுபடியும் அண்ணா அங்கே அனுப்பி வச்சிரும் என்றாள் அவள் பதட்டமாக. ஜானு, நீ ஒன்றும் பயப்படாத. நீ கையில் வச்சிருக்க ஃபோனில் லொக்கேஷன் மட்டும் ஆன் பண்ணு, நான் உடனே வரேன் என்று மதி ஜானுவை தேடி சென்றாள். ஆனால் அவள் செய்த தவறு இதை பற்றி யாரிடமும் சொல்லாமல் சென்றதுதான். மதி காலேஜ் போவதாய் சொல்லிவிட்டு அவள் வண்டி எடுத்துக்கொண்டு அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி சென்றாள். அதுவோ போக போக ஒரு அடர்ந்த காட்டுக்குள் அவளை அழைத்து சென்றது. அவள் சென்ற வழி ஆள் நடமாட்டம் இல்லாத வழியாக இருந்தது. ஆனால் தோழியை காப்பாற்றும் ஆர்வத்தில் அவள் எதையும் கவனிக்க மறந்துவிட்டாள். ஒரு கட்டத்திற்கு மேல் மதிக்கு டவர் கிடைக்கவில்லை.
ஆகவே அவள் வண்டியை அந்த தார் சாலையில் வைத்துவிட்டு நடந்து செல்ல துவங்கினாள். அதுவும் ஜானு பெயரை சொல்லி கத்திக்கொண்டே சென்றாள். சற்று தொலைவில் அவளுக்கு ஜானுவின் குரல் கேட்டது. மதி கண்களில் ஒரு மிளிர்வு. ஜானு, ஜானு என கத்திக்கொண்டே ஓட, ஜானு ஒரு மரத்தின் பின்னே இருந்து மெல்ல எட்டி பார்த்தாள். அதுவும் ஒரு மாதிரி மிரண்ட விழியுடன். ஜானு, நான் மதி, இங்க வா, நான் மதி வந்திருக்க, உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்க என்றாள் 2 கையையும் நீட்டி. ஜானு ஒரு மாதிரி பயந்து பயந்து அந்த மரத்தின் பின்னே இருந்து வெளியே வந்தாள். ஜானு ஓடி வந்து மதியை அணைத்து கொண்டாள். ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன், இனி உனக்கு ஒன்றும் இல்லை என்று அவள் தலையை வருடி கொடுத்தாள் மதி. அப்பொழுது மதிக்கு பின்னே சில சிரிப்பு சத்தம் கேட்டது. மதி சிறு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க, அங்கே அந்த ருத்தேஷ் கேங் அவளை நோக்கி வந்தது. மதி பட்டென்னு ஜானுவை பிடித்து அவள் முதுகுக்கு பின்னே நிற்க வைத்து கொண்டாள். பாரா, அம்னி நம்ம கிட்ட இருந்து அவளை பாதுகாக்க போறாங்களாம் என நக்கலாய் சிரித்தான் ருத்தேஷ். மதி மெல்ல பின்னே சென்றவள் ஜானு கையை பத்திரமாக பிடித்து கொண்டாள். என்ன பண்ற? எங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறியா, இல்ல அவளை காப்பாத்த போறியா? முட்டாள், உன்னை காட்டி கொடுத்தவளை காப்பாத்த பாக்குறியா என்றார்கள் அவர்கள் நக்கலாய். மதிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்றீங்க? இங்க நீயா வந்த நினைக்கிறியா? தப்பு செல்லம், உன்னை ஸ்கெட்சு போட்டு நாங்க தான் வர வச்சோம். அதுக்கு நாங்க பயன்படுத்தின அம்புதான் உன் பின்னாடி நிக்கிறாளே ஒருத்தி, அவ. மதி கண்கள் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அவர்கள் சொல்வதை அவளால் நம்ப முடியவில்லை. என்ன, நம்பலையா என தன் பேன் பாக்கெட் உள்ளே ஒளித்து வைத்திருந்த ஒரு வெள்ளை கலர் பொடி எடுத்து காட்டினான் அவன். மதி கையில் இருந்து ஜானு மெல்ல ஒரு அடி எடுத்து வைத்தாள். வா 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 வா, சுச்சு சுச்சு சு என அவன் நாயை கூப்பிடுவது போல் ஜானுவை அழைக்க, அவள் மெல்ல மதி கையில் இருந்து மீறி நடந்தாள். மதி அவள் கையை விடாமல் பிடித்தாள். ஜானு, என்ன பண்ற? அவன் விடவில்லை. அந்த பொடியை காட்டி ஜானுவை அழைக்க, அடுத்த நொடி சட்டென மதி கையிலிருந்து தன் கையை உருவிக்கொண்டு அவர்களை நோக்கி ஓடினாள் ஜானு. மதி அதிர்ந்த முகத்துடன் ஜானுவை பார்த்து கொண்டிருந்தாள். ருத்தேஷ் நக்கலாய் சிரித்தான். அவ தப்பிச்சு வந்தது உண்மைதான், ஆனா உங்க யாரையும் பார்க்க வராம நேர என்ன பார்க்க வந்திருக்கான்னா, அப்ப யோசிச்சு பாரு அவ எந்த அளவுக்கு அடிமையாகி போயிருக்கான்னு. இப்ப இவ ஒரு ஆயுதம். இவளை வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த நிமிஷம் உன்னை கொல்ல சொன்னாலும் அவ பண்ணுவா. ஏதோ அமைதியான பொண்ணா இருக்கேன்னு இத்தனை வருஷமா உன்னை டச் பண்ணாம விட்டு வச்சேன். ஆனா நீ என்ன க்ளோஸ் பண்ண எனக்கு எதிராகவே ஆதாரம் சேர்க்கிற. இப்போ உன்னை சும்மா விட்டா அது எனக்கு நானே வச்சுக்கிற ஆப்பு. அதுதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சரியா வந்து மாட்டிக்கிட்டா உன் ஃப்ரெண்டு. அவளை வச்சே உன்னை இங்கே வர வச்சேன். பெருசா ஒன்றுமே பண்ணல, ஒரே ஒரு பிஞ்ச் பொடி மட்டும்தான் கண்ணில் காட்டினேன். அதுக்கே உன்னை இங்கே வர வச்சிட்டா என சிரித்தான் அவன். மதி கண்கள் கலங்க ஜானுவை வலி நிறைந்த பார்வையுடன் ஏறிட்டாள்.